அந்த வீட்டோட கவல் நாயோ குறுகுறுன்னு பார்க்குது. ஃபால்ஸ் உள்ள பார்க்க அளவுட தானே. ஐயோ இந்த ஆடு ஆடுதே. இவன் ஒரு பைத்தியம். இது கூகுள் மேப்பு தப்பா காமிச்சிச்சுடா. ஊருக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வண்டி மலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். மணி 3 ஆயிடுச்சா. நல்லா சாப்பிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக எங்கே போகிறேன்னு தெரில. ஆல்ரெடி மணி 2 o'clock ஆயிடுச்சா. இன்னும் 3 hours தான் இருக்குது. எங்கே போகலான்ற என் ஃப்ரெண்டு கேட்டதுக்கு ஃபெய்ரி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கான். ஃபெய்ரி ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு 2 kilometer, 1 kilometer, 1.5 kilometer நினைக்கிறேன். அந்த ஃபெய்ரி ஃபால்ஸ் முடிச்சுட்டு கொடைக்கானல் அதோட இன்னையோட கம்ப்ளீட் 1 day தான். இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது. கூக்கல்லாம் இருக்கேன். கூக்கல் சொன்னார், ஆனால் அது இங்கேருந்து 33 kilometer. ஃபுல்லாகவே ஹில்ஸ்னால் எப்படி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நீ போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ இந்த ஃபெய்ரி ஃபால்ஸ் போயிட்டு அப்படியே பழனி போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு ஃபெய்ரி ஃபால்ஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபால்ஸ் காட்டுறேன். நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு போய் காட்டுறது எப்படி இருக்குன்னு. எப்பட்றா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 meter கிட்ட இருக்குது ஃபெய்ரி ஃபால்ஸ். வந்து எல்லாருமே குளிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் குளிக்கலாமா? அப்போ எல்லாம் பார்ப்போம் போயிட்டு. ஃபெய்ரி ஃபால்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டாடா இதுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் நம்ம இருக்க இடத்துல. ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. சூப்பராக பார்க்கவே. எவ்வளோ தூரம்டா காட்டு? இதை குர்றா. அந்த இது எதுடா? எங்கிட்டு? இதுதான் நினைக்கிறேன் கைஸ். இதா ஆப்போசிட்ல போற பாரு. ஐயோ ரூட்டை மாற்றி போயிட்டோம். இதுதான் அந்த வீட்டோட கவல் நாயோ குறுகுறுன்னு பார்க்குது. கடிச்சிடாதடா. ஃபெய்ரி ஃபால்ஸ். ஆனால் ஃபால்ஸுக்கு கண்ணுக்கு எட்டுறது ஒரு எதுவுமே காணும். நேராவாடா? இதுக்கு மேலையா? ஃபெய்ரி ஃபால்ஸ் இதா? இதுக்கு மேலேடா போகணும். இங்கிட்டு திறந்துருக்கடா, வாடா. சரி கேஸ், நம்ம சைடில் ஃபால்ஸில் போகலாம். ஃபஸ்ட் உங்கள் ஃபால்ஸ் பக்கத்தில் பண்ண அப்படியே காட்டுறேன். போயிட்டு உள்ளே வந்தாச்சு. ஃபால்ஸ் அளவுடான்னு உள்ளே கேட்டுக்கலாம். அவங்ககிட்ட கேட்டு போனால் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது எதாவது சொல்ல போகிறாங்க. கேட்டுக்கலாம். ப்ரோ ஃபால்ஸ் உள்ளே பார்க்க அளவுடு தானே? அளவுடு தானா? ஆனால் அந்த சைடு தான் உள்ளே இல்லை, பூட்டியிருக்காங்க. நடந்து தான் நம்ம வரணும் போல். நல்லா சிறுசாக இருக்குது, சின்ன ஃபால்ஸாக இருக்குது ரொம்ப. அப்போ நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் பெருசு, இது கொஞ்சம் சின்ன ஃபால்ஸு. நான் பக்கத்தில் போய் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா இருக்கணா மேலே பார்க்க. சுற்றி ஃபுல்லாக இருக்குன்னா இது சுற்றி கட்டியிருக்காங்களே. இதை ஃபுல்லாகவே உள்ளே தண்ணி தான் நினைக்கிறேன். ஆமாம்ப்பா, உள்ளே தண்ணி விழுந்தால் அவ்வளோதான், உள்ளே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது. இடையே ஓடி நல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தால் பார்த்துக்கோங்களேன், இங்கே வந்து உக்காந்துக்கலாம். பாட்டுக்கு அருவி விழுகிறத பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். நல்லா காம்பேக்டாக சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு விழுகிறோம், ஆனால் தண்ணி அவ்வளோவா ஃப்ளோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் விழுகலை. தெரியுது அவங்களுக்கு? தண்ணி ஃப்ளோ இருந்தால் இன்னும் கொஞ்சம் விழுந்திருக்கும். தண்ணி ஃப்ளோ இல்லாதனால தான் நார்மலாக விழுகுது. நல்லா இங்கே ஸ்பேஸ் அப்படியே உட்காடுற மணி இப்படியே உட்காந்துக்கிற வேண்டிதான். அப்படியே உட்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். கம்பி ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. ஐயோ இந்த ஆடுதே. லே கம்பி பக்கத்தில் போகாத, உள்ளே விழுந்துருவே தண்ணி. இவன் ஒரு பைத்தியத்தெல்லாம் கூட வச்சுட்ருக்கேன். எல்லாமே ஆடுது, எல்லா கம்பியும். பார்த்து சேஃபாக தான் இருக்கணும். இதா பெரிய ஏதோ ஒன்று சொன்னாங்க, வாயில் வரல. சரி கைஸ், உங்களுக்கு வந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். கூகுள் மேப்பில் ரூட்டு கேட்டேன். ரூட்டு எதுக்குள்ளெல்லாம் இறக்கி விடுது பாருங்கள் கூகுள் மேப்பு. இதுக்குள்ளே போய் சொல்லுது. இது வண்டி கீழே விழுந்தால் என்னத்துக்கு ஆகுறது? தலைகீழ இருக்குது.
இல்லை பிரேக்லாம் பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன், வண்டி எங்கேயோ போயிடும். ஐயோ அங்கே பாருங்க, மரண வாயில் என் கண்ணுக்கு தெரியுது. ஏய் என்னது இது, ஒத்தடி பாதையா? டேய் வந்த பாதையிலேயே திரும்பி போயிடுவோமாடா. ஐயோ டேய் இது என்னதுடா? ஏய் இது போக முடியாதுல்ல? ஏய் இது கூகுள் மேப்பு தப்பா காமிச்சிச்சுடா. இதுலலாம் போனா வச்சுக்கோ வண்டி உசுரோட திரும்பாது. எப்படி திருப்புவ? ஏய் திருப்படா, பின்னாடி இழுக்கணும். எப்படா இழுக்கிறது? கூகுள் மேப்பை நம்பினா இதுதான் கெதியா? வயசு ஏறாத, மேலே நடந்து வாடா. இதுக்கு மேலே வண்டி 2 பேர் ஏறாது. ஒருத்தர் அசால்ட்டாக ஏறுது வண்டியே, அந்த 2 பேர் வச்சு தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே ஒரு மேடு இருக்குது, வந்த மேடு ஏற போகிறது தான் சேலஞ்ச் இன்னைக்கு. வயசு இறங்கிடுறியா? இறங்கிடுறியா? விட்டுரு. சிங்கிளாக இருந்தால் வண்டி அசால்ட்டாக ஏறுறான். மலை இந்த ஒத்தையாக இருந்தால் தான் என்னது, சிங்கிளாக இருந்தால் ஏறுறா. டபுளா இதில் ஏறாதுடா. ஓ மை காட், இந்த ஊருக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாள் இந்த ஊருக்குள்ளேயே தெரிய போகிறேன்னு தெரில. சாம ஸ்ட்ரைட்டாக போயிடும். இத்தனை சுற்றினதுக்கு சரியானங்க. இருங்க, ரோட்டுக்கு போய்ட்டு அவனை பிளாக் பண்ணுற இடத்து அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு அப்படியே வந்து கொடைக்கானல் விட்டு கிளம்பலான் இருக்கோம். வண்டி மலை ஏறிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? அப்பர் லேக் வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரில. இதுதான் நினைக்கிறேன் அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. இல்லை அது பக்கத்தில் போகணுமா இல்லை இதுதான் வியூ பாயிண்ட்டான்னு தெரில. ஐயோ இதுக்கு ரொம்ப தூரம் போகணும் போலையே. இங்கே இருந்தாப்புலே பார்த்துட்டு போயிடுவோமா? அதுக்கு அப்பா, அதுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த ரோடை சுற்றி கீழே வரைக்கும் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இந்த ரூட்டில், நம்ம போகிறது வேறு ரூட்டு, அதனால நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் லேக்கு செம்மையாக இருக்குது, தெரியுதா? லேக் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். அப்பர் லேக் வியூ பாயிண்ட் போட்டுருந்துச்சு. போனால் லேக் பக்கத்தில் போகலாம். சுற்றி போனது ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நம்ம இங்கிட்ட வேறு போகணும், டைம் ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் கைஸ். சும்மா இங்கேருந்து பார்த்தாச்சு அந்த லேக் எப்படி இருக்குன்னு, அதே போதும். இப்போ எங்கே போகிறோன்னா பழனி போகலான்னு இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பழனி வந்து போகவே இல்லையா, அதுதான் பழனி வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு. எல்லாம் சிட்டாக பறக்கிறாங்களே. பழனி ஆல்ரெடி நான் கோயில் போயிட்டு வந்து பழனி வேலை சாமி கும்பிட போகலாம் கைஸ். ஓகேங்களா? அப்படியே சும்மா பழனி ரூட் வழியாக போக சொன்னாங்க. ரூட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தேன். ரூட் வந்து சூப்பராக இருந்துச்சா, சரி அப்படியே பழனி ரூட் வழியாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான். பழனி ரூட் வந்து இன்னும் கொஞ்சம் பழனி ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து லாக் பண்ணுறேன். வந்து லாஸ்ட்டாக கிளம்பியாச்சு. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கொடைக்கானல் சுற்றி அப்படியே இடத்துல இருந்தான். ஆனால் எடுக்கும்போது இன்னொன்று வச்சுங்க பாருங்களா, அந்த மிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, மிஸ்ட் அப்படியே கொஞ்சமாக அப்படியே நகருது. உங்களுக்கு தெரியுது அதில் வீடியோவில் ஸ்லோவாக நகருது. அந்த மிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஆனால் மிஸ்ட்டுக்குள்ளே கூட தான் போகணும். கொடைக்கானல் ரைடு முடிஞ்சு கைஸ், இதோட கிளம்புறோம். இப்போ கொடைக்கானல் எங்கிட்டு போகிறோன்னா, இப்போ வர்ற ரூட்லேயே போகலான்னு நினச்சோம். அப்போதைக்கு வேறு ரூட்டு பழனி போயிட்டு போகலாம் அப்படின்னு. பழனி ரூட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால வந்து பழனி ரூட் வழியாக இப்போதைக்கு போகிறோம். சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ வெளிக்கெல்லாம் போனால் காலைல இங்கே தான் இருந்தோம். காலைல பக்கம் ஒரு கடை தான் இருந்துச்சு. இப்போ தான் எத்தனை கடை வச்சுருக்காங்க. காருக்கு முடிந்த டோல் பைக் ஃப்ரீடம் போய்கிட்டே இருக்கலாம். நம்ம எவனும் பிடிக்க மாட்டான். குளிர் உண்மையிலே சொல்கிறேன், மணி 3:50 தான். இதுக்கே சரியாக குளிருதுப்பா. என்னாலே பேசக்கூட முடியல, அப்படி பேசிகிட்டு இருக்கேன்.
பழனி ரூட் வந்து இந்த சைடு கட் ஆகுது. எத்தனை கிலோமீட்டர்னா இன்னும் 4 கிலோமீட்டர்லாம் பழனி ரூட்டு கட் ஆகுது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு அந்த பழனி ரூட்டு கட்டான அந்த அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வந்து லாக் பண்ணுறேன்.